அந்த மாணவர்களே, இன்றைய நாளிலே இயல் 9 ஜெயகாந்தம் என்கின்ற தலைப்பிலே சிறுகதை எழுத்தாளர் புதினங்கள் மொழிபெயர்ப்பு நூல்களை எல்லாம் எழுதி தந்த ஜெயகாந்தன் என்கின்ற ஆளுமையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு கவிதை அல்லது ஒரு நூல் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தொல்காப்பியர் தொட்டு நன்னூலார் வரை பல்வேறு காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4ம் நூலினுடைய பயனாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றி இருக்கிறார்கள். ஒரு நூல் அல்லது ஒரு செய்யுள், ஒரு புதினம் அல்லது ஒரு இலக்கியம் படைக்கப்படுகின்ற நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 வகை பயனையும் உடையதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நம் முன்னோர்கள் இலக்கியம் படைத்தார்கள். அந்த இலக்கியம் காலந்தோறும் பல்வேறு வடிவ மாற்றங்களை பெற்று வளர்ந்து வந்திருக்கிறது. சங்ககாலம் தொட்டு இந்த காலம் வரை, இக்காலம் வரை, சமகாலம் வரை பல்வேறு மாற்றங்களை பெற்றிருக்கிறது. மக்களை பாடிய இலக்கியம், மன்னனை பாடிய இலக்கியம் என்று தொடங்கி அறத்தை பாடிய இலக்கியம், கடவுளை பாடிய இலக்கியம் என்று வளர்ந்து இன்று ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகளை இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு கடைக்கோடியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களின் அன்றாட நிகழ்வுகளை பாடுபொருளாக கொண்டு இலக்கியங்கள் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சங்ககால வாழ்வியலில் அகம்புறமாக இருந்த அந்த பாடுபொருள் அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அறமாக மாறி காப்பியங்களாக வளர்ந்து கடவுளை பக்தி இலக்கியமாக பாடுகின்ற அளவுக்கு வளர்ந்தது. பொது உடைமை கருத்துக்களை சமூகத்தில் விதைத்து பெண்ணிய விடுதலை, ஜாதிய ஒழிப்பு என்று தொடங்கிய அந்த இலக்கிய பாடுபொருள் காலந்தோறும் மாறிக்கொண்டே வந்து இன்றைய நிலையில் யதார்த்த வாழ்வியலை, ஒரு சாதாரண மனிதன், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ள குமுறல்களை, அவன் வாழ்வில் படுகின்ற துன்பத் துயரங்களையெல்லாம் பாடுபொருளாக்கி இலக்கியம் படைத்திருக்கிறார்கள். அந்த இலக்கியம் மக்கள் மன்றத்தில் நிலைத்தும் நின்றிருக்கிறது. மக்களின் மொழியில் பேசப்படாத எந்த இலக்கியமும், எழுதப்படாத எந்த இலக்கியமும் நின்று நிலைபெறாது என்று எங்கள் ஆசிரியர் அடிக்கடி கூறுவார். மக்களின் மொழியில் பேசப்பட வேண்டும். மக்களின் மொழியில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்களை பேச வேண்டும், மக்களின் அன்றாட வாழ்வியலை பேச வேண்டும். இன்றைய நாளிலே நாம் படிக்க இருப்பதும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தன்னுடைய சிறுகதைகள், புதினங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், அவர் பயணித்த எந்த தளமும் தனி முத்திரை பதித்த தளமாகத்தான் இருக்கிறது. அவர் நுழைந்த துறைகளிலெல்லாம் தன்னுடைய தனித்துவ திறமையால் தனி முத்திரை பதித்தவர். அது சிறுகதையாக இருக்கட்டும், குறும்புதினங்களாக இருக்கட்டும், புதினங்களாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது முன்னுரை எழுதி கொடுப்பதாக இருக்கட்டும், பேட்டியலாக இருக்கட்டும். அவர்கிட்ட பேட்டி கண்டால் கூட அவர் தொட்டது அனைத்தும் ஒரு தனித்துவம் மிக்கதாக, தனி முத்திரை பதிப்பதாக இருந்திருக்கிறது. இவருடைய சிறுகதைகளை படிக்கின்ற போது சம்மட்டியால் நம்மளை அடிப்பது போல் இருக்கும். அந்த உணர்வை தூண்டும். ஒரு பிடி சோறு,
அந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டி, இந்த கேரக்டருக்கு பேர், கதாபாத்திரத்தினுடைய பேர் மண்ணாங்கட்டி. வித்தியாசமான பெயர்கள், சொல்லாடல்கள். தன் தாய் கர்ப்பிணியாக இருக்கிறாள். இந்த மண்ணாங்கட்டி கொஞ்சம் நுண்ணறிவு குறைந்தவராக இருக்கிறான். தினந்தோறும் உழைக்க மாட்டான், வெளியே போயிட்டு வருவான், வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடுவான். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள், வீட்டில் வறுமை. அந்த பெண்ணானவள், தாயானவள் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த கஞ்சியையும் தட்டி விட்டுட்டு போயிட்டான். அன்னை பட்டினி எப்படி வைத்து பிள்ளைத்தாச்சு. இப்படிப்பட்ட சொல்லாடல். தேவன் வருவார், பேர் மைக்கிள்ங்கிற ஒரு பிச்சைக்காரன். எங்கெல்லாம் இலை விழுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் மைக்கிளை பார்க்கலாம். கர்த்தர் வருவார், அற்புதம் செய்வார் என்று பாடிக்கொண்டே இருப்பான் எப்பொழுதும். ஆனால் எங்கே ஒரு இடத்தில் எச்சில் இலை விழுந்தால் நாய்களுக்கு முன்னாடி போய் அவன் போய் நிற்பான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, அந்த நையாண்டின் விஷயம் நையாண்டியாக கொண்டு போகிறார். கர்த்தர் அற்புதம் இவன் வாழ்க்கையில், மைக்கிள் வாழ்க்கையில் செய்யலை அப்படிங்கிறத. குருவீடம் காட்டும் வாழ்வியல், குருவீடம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு நான் படித்திருக்கிறேன். புது செருப்பு கடிக்கும், டைப்பிஸ்ட் சைலஜா என்று நினைக்கிறேன் பேர். வித்தியாசமான கதை. ஒரு திருடன் திருந்தி வாழவே மாட்டானா, அவனை திருடனாகவே இந்த சமூகம் பார்க்கிறதா? ஒவ்வொரு கதையும் இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்துக்கு புதிய விளக்கம் கொடுப்பதாக இருக்கும். இந்த சமுதாயத்தில் புறையோடி கிடைக்கின்ற அந்த பழைய முறைமைகளை, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் சம்மட்டியால் அடிப்பது போல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க மனிதரைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். அவர்தான் ஜெயகாந்தன். அவருடைய வாழ்வில், அவருடைய இலக்கிய படைப்புகளில் சிலவற்றை எல்லாம் தொகுத்து ஜெயகாந்தன் நினைவு இதழ் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஜெயகாந்தன் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியவர்தானா என்று கேட்டால், அவருடைய இலக்கியத்தை படித்து சுவைத்தவன் என்ற முறையில் அவர் தனித்துவம் மிக்கவர் என்பதை நான் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். அவர் தனித்துவம் மிக்கவர்தான். அவருடைய சிறுகதை படைப்பாக இருந்தாலும் சரி, புதினமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இலக்கிய படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தனித்துவமானது, சிறப்பானது. அவருடைய ஆளுமை தனித்துவமிக்கது தான். அவருடைய எழுத்துக்கள் வித்தியாசமானது தான் என்பதை நாம் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஒரு தனித்துவமிக்க அந்த மனிதனை பற்றி, அவருடைய படைப்புகள் சிலவற்றை பற்றி உங்களுக்கு ஜெயகாந்தன் நினைவு இதழ் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் ஜெயகாந்தனோடு பயணிப்போம். ஜெயகாந்தன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கருத்தாழம் மிக்க, வாசகர் சுவைப்பு கலந்த இலக்கியங்கள் படைப்பவர். அவருடைய படைப்புகள் அத்தனையுமே, இலக்கிய படைப்புகள் அத்தனையுமே கருத்தாழமிக்கதாகவும் இருக்கும், சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அல்லவா, மண்ணாங்கட்டி மைக்கேல், ஒரு சில கதை, புதுச்செருப்பு கடிக்கும், இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுபோல் ஜெயகாந்தன் கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஏதோ எதிர்காலத்தில் நடப்பதாகவோ அல்லது கடந்த காலத்தில் நடந்ததாகவோ இருக்காது. எப்படிப்பட்டதாக இருக்குமா, நிகழ்கால நிகழ்வுகளை, இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை சமகால மொழியில் தந்தவர், இன்றைய யதார்த்த மொழியில் தந்தவர். நைங் அப்படிம்பார், அந்த வட்டார வழக்கு மொழிகளில் தந்தவர். அதனால்தான் நான் முதலில் சொன்னேன், மக்களின் மொழியில் பேசப்படாத எந்த இலக்கியமும் வாழாது. மக்களின் பிரச்சனைகளை பேசாத எந்த இலக்கியமும் வாழாது, நிலைக்காது. சங்க இலக்கியங்கள் மக்களை பேசியது, அதனால் நின்று நிலைத்தது. தமிழ் இலக்கியங்களுடைய அத்தனை பாடுபொருட்களையுமே மக்களின் வாழ்வியலை சொன்னது. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த தமிழ்கொடி, கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய தமிழ்கொடி, அது படித்த இலக்கியங்கள் எல்லாம் இன்றும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அது மக்களை பேசியது, மக்களின் மொழியில் பேசப்பட்டது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அவர் படைத்த சிறுகதை, புதினம், திரைப்படம் எதுவாக இருந்தாலும்
சிறுகதை, புதினம், திரைப்படம், முன்னுரை, பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் அவர். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார். ஞானபீடம், சாகித்ய அகாடமி, குடியரசுத் தலைவர் விருது, சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, இந்த தாமரை திரு விருது என்று எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் இந்த ஜெயகாந்தன். காரணம், அவருடைய எழுத்து தனித்தது, அவருடைய பார்வை தனித்த பார்வை, எல்லோரும் போல் இருக்கார். அது மட்டுமல்ல, மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் இவர். மனித நேயமிக்கவராக மனித நேயமிக்க பல செயல்பாடுகளை தன் எழுத்துக்களை கொண்டு வந்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவருடைய தன்னுடைய எழுத்தை நினைவூட்டு வகையில் இன்றைய நாளிலே நாம் ஜெயகாந்தன் நினைவு இதழ் அப்படிங்கிற தலைப்பிலே அவர் படைத்த அந்த புதையல்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு ஒரு நினைவு இதழை நாம் தயாரித்திருக்கிறோம். அதற்கு முன் அந்த நினைவு இதழில் என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் உள்ளே என்னெல்லாம் அந்த பாடத்தில் தந்திருக்காங்கன்னு சொன்னால், ஜெயகாந்தனே இதை எழுதுகிறார். பாருங்கள், எப்படி பாருங்கள், எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் சொல்லுகிறார். நான் எதற்காக எழுதுகிறேன் என்று தெரியுமா? எல்லாருமே எழுதுகிறாங்க. பழைய காலத்தில் சொன்னது போல அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பயன்களை உள்ளடக்கியதாக நூல் இருக்க வேண்டும். அந்த 4 வகை பயனும் என்னுடைய இலக்கிய படைப்புகளில் இருக்கிறதா என்பதை அவர் எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், இவர்களுடைய பார்வை என்று சொன்னால் ஒரு சில மதிப்பு, என்னுடைய பார்வையில் ஜெயகாந்தன் தனித்த ஆளுமை மிக்கவர் என்று நான் சொல்லிவிட்டேன். அதுபோல இவரை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சில பேர் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஜெயகாந்தன் எப்படிப்பட்டவன், நல்ல கருத்தாக இருக்கலாம், தீய கருத்தாக இருக்க, எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் நல்ல கலைஞன், நல்ல படைப்பாளி. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என்னுடல் மறத்து போகாது, எவர் வரினும் அஞ்சேன் இல்லேன், ஏற்ற கருத்தை நான் தெரிவிப்பேன் என்று கண்ணதாசன் சொன்னது போல உண்மையான படைப்பாளி எதற்கும் அஞ்ச மாட்டான். ஈன்ற முத்துக்களில் சில, இவர் எழுதிய நூல்களில் சில திரைப்படமான படைப்புகள். முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன். ஒரு நூலுக்கு முன்னுரை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எழுதி கொடுப்பார் இந்த ஜெயகாந்தன். அப்படி எழுதி கொடுக்கின்ற போது அவர் தன் மனத்துக்குள்ளே என்ன நினச்சிருக்காரோ, மனசில் என்ன நினைக்கிறாரோ, உள்ளத்தில் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் எழுதி கொடுப்பார். ஆனால் இவருடைய நூல்களுக்கு இவரே முன்னுரை எழுதியிருக்கிறார். அதுதான் பெரும் சிறப்பு. அதிலேயே தன்னுடைய உள்ள குறிப்புகளை இவர் தந்திருக்கிறார். அது என்ன என்பதை பின்னாடி பார்ப்போம். இன்னும் ஒரு முகம், இவர் புதினமும் சிறுகதையும் மட்டும்தான் எழுதுவாரா என்று கேட்டால் இல்லை, கவிதைகளும் படைத்திருக்கிறார். அந்த இன்னொரு முகம், தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும். இவரிடம் பல பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்டால் பல பேர் பயந்து ஓடிடுவான், நடுங்கிடுவான். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னிடம் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில்களை சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பதில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமையான மனிதர் இந்த ஜெயகாந்தன். தர்க்கத்திற்கு அப்பால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன கதையும் தந்திருக்கிறார்கள் இந்த பாடத்திலே. 24/4/1934 பிறந்து 8/4/2015 மண்ணை விட்டு மறைந்து போனாலும் இலக்கிய உலகில் முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய இந்த ஜெயகாந்தன் வாங்கி குவிக்காத விருதுகள் இல்லை. குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கிறார். எந்த நூலுக்கு தெரியுமா? உன்னை போல் ஒருவன் என்கின்ற திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக வாங்கியிருக்கிறார். சோவியத் நாட்டு விருது வாங்கியிருக்கிறார். அது எந்த நூலுக்காக என்று சொன்னால் இமயத்துக்கு அப்பால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலுக்காக. ஞானபீட விருது, தாமரை திரு விருது என்றெல்லாம் விருதுகளை வாங்கி குவித்த இந்த ஜெயகாந்தன் ஒவ்வொரு தலைப்பிலும், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் தனி முத்திரை பதித்தவராக அவருடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். முதல் தலைப்பு அழகாக சொல்லுகிறேன், எதற்காக எழுதுகிறேன். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துக்களில் சில திரைப்படமான படைப்புகள். முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன்.
இன்னும் ஒரு முகம், தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் தர்க்கத்திற்கு அப்பால் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயத்திலையும் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த 8 தலைப்புகளிலே இந்த நினைவு இதழானது படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு இதழில் ஒவ்வொரு தலைப்பாக நாம் உள்ளே செல்கின்ற போது முதலிலே அவர் எழுதுகிறார், எதற்காக நான் எழுதுகிறேன். அவரே விளக்கம் தருகிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, அவர் எதற்காக எழுதினார் என்று தெரியுமா? அவரே தருகிறார். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்ட வேண்டும். அதான் சொன்னோம்ல, தேவன் வருவார், மைக்கேல் என்கின்ற பிச்சைக்காரனுக்கு கர்த்தர் வருவார், அற்புதங்கள் செய்வார். ஆனால் எங்கேயெல்லாம் எச்சியலை விழுகிறதோ முதல் ஆளாக போவார். சமூக அவலங்களை அப்பட்டமாக காட்டியவர் இந்த ஜெயகாந்தன். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் யார்? இந்த ஜெயகாந்தன். எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும் இந்த ஜெயகாந்தனுக்கு. கிறிஸ்தவத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, பாவ விமோச்சனம் என்று புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும். அகலிகை கதையை அழகாக எழுதியிருப்பார். கலைஞர்கள் எதற்கும் பயந்ததில்லை. தன் மனதில் பட்டதனை மயக்காமல் காட்டும் கண்ணாடி போல இந்த கலைஞர்கள் என்பவர்கள், படைப்பாளிகள் என்பவர்கள் தன் மனதில் எது இருக்கிறதோ அதை அப்படியே படைப்பில் தருவாங்க. எதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. நேர்முக எதிர்முக விளைவுகளை பற்றியெல்லாம் கவலைப்படப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கவிஞன் என்பவன் மனிதநேயமிக்கவராக இருந்திருக்கிறார். இரண்டாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா, தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். முதல்ல அவர் தன்னை அறிந்தார், ரெண்டாவது தன்னை உணர்த்த, நான் இப்படி தாண்டா இருப்பேன், அதை தான் நான் இலக்கிய படைப்பாக உனக்கு தருகிறேன் என்று உணர்த்தியவர் இந்த ஜெயகாந்தன். அதன் பிறகு அழகாக சொல்லுகிறார். எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? அழகாக சொல்லுகிறார். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயணமாகும். எங்கிருந்தோ நான் காப்பி அடித்து நான் எழுதவே இல்லை. என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நான் எழுதுகிறேன். நடந்து போகிறேன். ஒரு ஏழை வீட்டிலே ஒரு மண்ணாங்கட்டிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிற கதாபாத்திரத்தை கொடுக்கிறார். இப்படித்தானே நிறைய பேர் இருக்கும். வீட்டில் நமக்கு என்ன வேலை, தாய் தந்தை கஷ்டப்பட்டா என்ன, நம்ம சோறு கிடச்சா சொர்க்கம், சரியான நேரம், இப்படி ஊதாரி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுதான் ஒருபடி சோறு. எவ்வளோ அழகாக எழுதுகிறார். காரணம் உண்டு, எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, என் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள்? இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லிக் கொண்டதுண்டா? வியாசர் எழுதினான் மகாபாரதம். பாரதி வரை பல்வேறு காலகட்டத்தில் இலக்கிய படைப்பாளர்கள் எண்ணற்ற பேர் இருந்திருக்கிறார்கள். இவர்களை யாராவது நாங்கள் தான் கலையை, நாங்கள் தான் மொழியை, நாங்கள் தான் இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சோன்னு வாக்குமூலம் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கடமை எழுதுவது. அதை மட்டும் கரெக்டாக செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு பிற்காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? வியாசர் மகாபாரதம் எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கார், ராமாயணத்தை கம்பர் எப்பா எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார், பாரதி எவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று நாம் பிற்காலத்தில் சொல்லுகிறோம். இவர்கள் இப்படி எழுதியதால் கலை அழியாமல் இருக்கிறது என்று நாம் இன்று சொல்லுகிறோம். ஆனால் அவங்க நினைச்சது கிடையாது. அதைத்தான் இவர் சொல்லுகிறார். இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லி கொண்டதுண்டா? இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாக வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்களும் உண்டா? ஆம், மகாபாரதத்தை அடிப்படையாக ஒட்டிதான் பல்வேறு இலக்கியங்கள். வெள்ளி பாரதம் வந்தது தமிழ் மொழியிலே. ராமாயணத்தை தழுவிதான் கம்பராமாயணம் வந்தது. பாரதியும் தந்தான் பாஞ்சாலியின் சபதம். மகாபாரதத்தை தழுவிதான் பாஞ்சாலி சபதம் தந்தான் பாரதி. இவங்க யாராவது சொன்னாங்களா நான் தான் கலையை தாங்கி பிடிக்கேன்னு? ஆனால் முன்னோர்கள் போற்றி அந்த மரபை பின்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வந்தார்கள். தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாசன் பாரதத்தை எழுதினார். தர்மார்த்தங்களை, இதெல்லாம் தர்மண்டா, இதெல்லாம் அதர்மண்டா, இதை சுட்டி காட்டுவதற்கு தான் அவர் என்ன செஞ்சார்? வியாசர் பாரதத்தை எழுதினார். தமிழ் இலக்கணமே நூலின் இயல்பினாவது என்னவென்று சொல்லும்போது, நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தலோடு எழுமதம் தழுவி என்று சொல்லுகிறது.
தமிழ் மொழியாகிய நன்னூல் சொல்லுகிறது. நூலின் இயல்பே நன்னூலும் சொல்லுகிறது, தொல்காப்பியம் சொல்லுகிறது. நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு வாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தில் ஓடு எழுமதம் தழுவி. நாற்பயனும் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பயனாக இருத்தல் வேண்டும் ஒரு நூல் எழுதுவதன் நோக்கம். அதை இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு இலக்கியங்களும் தந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் படித்திருக்கிறோம். கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்து நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். கலைக்கும் குறை வந்துடக்கூடாது, எழுத்துப்பிழை போட்டுடக்கூடாது, தப்பாக எழுதிடக்கூடாது. கலாதேவியின் காதல் கணவனாகவும் இருக்கிறேன், சமுதாயத்தாயின் புதல்வனாகவும் இருக்கிறேன். கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருக்கிறேன். சமுதாயத்தை அடியொற்றி எழுதினார், சமுதாய பிரச்சனைகளை இவர் எழுதினார். அதைத்தான் அவர் சொல்கிறார். கலைக்கும் குறைவு வரல, சமுதாய பணியும் நான் கரெக்டாக எழுதினேன், சமுதாயத்துக்கு தேவையானதையும் நான் எழுதினேன் என்று யார் சொல்லுகிறார்? இந்த ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல என் அன்பு மாணவ செல்வங்களே, அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா? வெறும் வடிவம் மரப்பாச்சிதான். ஆகையினால் இவற்றை பிரித்து கொண்டு அவஸ்தைக்கு உள்ளாகுகின்றார். நமது அறியாமையால் அவஸ்தைகளுக்கு உள்ளாகி பிறரையும் நமது அறியாமையால் அவஸ்தைக்கு உட்படுத்தாமல் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம். பிரித்து பேசும் போக்கு வந்து விட்டதால் பிரித்து சொல்கிறேன், அது சேர்ந்துதான் இருக்கிறது. கலை என்றால் சமுதாயத்தோடு, கலைப்பணியினாலே சமுதாய பார்வை தான். சமுதாயத்தை பாடாத எந்த கவிஞனும் இந்த உலகத்தில் இல்லை. சமூகத்தை பாட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 96 வகை சிற்றிலக்கியங்கள், தூது இலக்கியம், பள்ளி இலக்கியம், உலா இலக்கியம் என்று அந்த குறவஞ்சி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது. ஒவ்வொரு புலவரும் 100க்கும் மேலே சிற்றிலக்கியம் படைச்சு வச்சுருக்கிறான். ஆனால் அதை எத்தனையும் இன்று நின்று கொடுத்ததா, இன்று நிலைத்து நிற்கிறா என்று கேட்டால் ஒரு ஓரத்தில் குப்பையாக கிடக்குது. என் மாணவ செல்வங்களே, அத்தனையும் அவர் என்ன செய்யலை, நிற்கலை. அது எதை பாடியது என்று சொன்னால், மன்னனின் புகழ் பாடியது, பணக்காரனுடைய புகழை பாடியது. அவங்காலத்தோடு அது முடிஞ்சு போயிடுச்சு, மக்களை பாடவில்லை. ஒரு தலைவன் வீதியிலே உலா வருகிறான். அவனை பார்த்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று 7 வகையான பெண்ணும் காதல் கொள்வதாக உலா நூல்கள் சொல்லுகிறது. அப்படியே போயிடுச்சு. அந்த தலைவனுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டால் 99 வயசுக்காரன் வாரான். 7 வகை பருவ பெண்களும் அவனை கண்டு காதல் கொள்வதாக பொய் எழுதி வச்சான். அதனால் இலக்கியம் நிற்கலை, அழிஞ்சு போயிட்டு அது குப்பையில் கிடக்கு. ஆனால் உண்மையை எழுதி வைத்த, உண்மையாகவே சமுதாயத்தின் அவலங்களை எழுதி வைத்த அத்தனை இலக்கியங்களும் இன்று கொண்டிருக்கிறது. பாரதி செத்து விட்டானா? இல்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று பாரதி இறந்தபோது பாரதிதாசன் பாடினான். பாரதி செத்து விட்டானா? இருக்கிறான். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, எத்தனையோ எங்கள் பாரதம் என்று எத்தனையோ தலைப்புகள் அவன் பாடின. அத்தனையும் நிற்குது. உணர்ச்சி மிக்க பாட்டு. உணர்ச்சி மட்டுமே கவிதை அல்ல, இலக்கியம் அல்ல. உணர்ச்சியோடு சேர்ந்து கருத்தும் நிற்க வேண்டும், பொருள்பட அவன் பாட வேண்டும். அதை பாடினால்தான் இந்த கலை படைப்பு என்ன செய்யும், நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார். எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், சமுதாய பார்வையோடு கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாய தாயினுடைய அன்பு மகனாகவும் இருந்து புதல்வனாகவும் இருந்து நான் எழுதுகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இதற்கு மாறாக நான் நடந்தேன் என்று சொன்னால் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் நான் தகுதியுடையவன். என்னை திருத்த வேண்டும், என்னை கண்டிக்க வேண்டும் நீங்கள் என்று மக்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஜெயகாந்தன் அவர்கள். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஒருத்தன் எழுதுகிறான்,
நம்ம சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இவனை என்ன செஞ்சுருவோம், அவர் அப்படி எழுதினார் இப்படி. அது அல்ல. ஒரு இலக்கிய படைப்பை திறனாய்வு செய்கின்ற போது காய்தல் உவத்தல் அகற்றி ஒருபால் கோடாமல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் கண்டு குணம் நாடி குற்றம் நாடி என்று வள்ளுவன் சொல்லுவானே, அதுபோல் அப்படி நேர்மையாக நின்று அவனை என்ன செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும், திறனாய்வு செய்யணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். இவரை பற்றிய திறனாய்வு, இந்த ஜெயகாந்தனை பற்றி ஒரு திறனாய்வை நாம் இப்பொழுது பார்க்கலாமா? யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன்? பள்ளி கல்வி அளவே வடித்திருந்த ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறார். எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது. எப்போ பள்ளிக்கூடத்தில் தான்ப்பா படிச்சிருந்தார், கல்லூரிக்கெல்லாம் போகல இந்த மனுஷன். ஜெயகாந்தன் போயிருந்தான் உலகத்தையும் சாப்பிட்ருப்பான். இந்த ஜெயகாந்தங்கிற மனுஷன் பள்ளிக்கூடம் வரை தான் படிச்சிருந்தார். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ், அந்த காலத்தில் 11ஆம் வகுப்பு இருக்கும், பியூசி 10ஆம் கிளாஸ் தான், இப்போ உள்ள 10ஆம் கிளாஸ் தான். அந்த அளவுக்கு தான் படிச்சிருக்காரு. எவ்வளோ அருமையான இலக்கியங்களை படைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட இவரை பற்றி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அசோகமித்திரன் என்பவர் அழகாக சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? இந்த ஜெயகாந்தன் இருக்கார் இல்லையா, எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடப்படுவதில்லை. ஒரு பாத்திரம் படைச்சார், பாத்திரம்னா கேரக்டர், மண்ணாங்கட்டி. அவன் கேரக்டர் சொன்னார், மூளை வளர்ச்சி கம்மியானவன். மைக்கிள், தேவன் வருவார் அற்புதம் செய்வார். நான் அந்த ஒரு சில இதுகளை நிறைய படைப்புகள், அவர் நிறைய அந்த கேரக்டர்களை உருவாக்கியிருக்கார். கதாபாத்திரங்களை வித்தியாசமாக இருக்கும். அவர் இந்த கதாபாத்திரங்களை, எந்த கதாபாத்திரங்களை உருவாக்கினாலும் அந்த பாத்திரங்களினுடைய சிறந்த அம்சங்கள் அவர் குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாது. வேண்டா வெறுப்பாக அடுத்தவனை கெடுத்து பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். துவேஷம் எந்த மொழியையோ எந்த இனத்தையோ எந்த மதத்தையோ குறைத்து சொல்வது அவருடைய நோக்கம் அல்ல. துவேஷப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. அவருக்கு பிடிக்கவே செய்யாது. அவர் கிறிஸ்தவத்தை மட்டும்தான் துவேஷம் முடியும். எல்லாவற்றையும் சமுதாயத்தில் எங்கெல்லாம் தப்பு இருக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும். அதையெல்லாம் முதல்ல கண்டறியக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். அவன்தான் கலைஞன், அவன்தான் படைப்பாளி. கண்டறிந்து அதை சுட்டி காட்டி திருத்துவதை தான் ஒரு அறிவார்ந்த மனிதனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு தலையாய கடமை. அதை அவர் செஞ்சார். எப்படி தெரியுமா? எப்படி பாருங்கள், துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று அசோகமித்திரன் என்பவர் சொல்லுகிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, நம்முடைய ஜீவானந்தம் என்று சொல்லப்படுகின்ற குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கம்யூனிசவாதி, பொது உடைமை சித்தாந்தவாதி, கலை இலக்கிய பெருமன்றம் என்ற ஒன்றை தொடங்கி பாரதியை யாருக்குமே திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காது. பாரதி கடவுளை பாடிட்டான், அதனால் திராவிட கட்சிக்காரங்க யாருமே பாரதியை பிடிக்காது. முதலாக பாரதியை சமூக பொது உடைமைவாதியாக கொண்டு காட்டியவன் இந்த ஜீவானந்தம் தான். பாரதி கண்ட பொது உடைமை நூல் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த ஜீவானந்தத்தினுடைய உற்றத்தோழராக இருந்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். ரொம்ப நட்பு ரெண்டு பேருக்கும். இந்த ஜீவானந்தமும் அரசியல் வானில் வெற்றி பெற்றதாக அதிகம் ஜொலித்ததில்லை. காரணம், உண்மையை பேசுகின்றவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, அவங்களால் தான் ஜெயிக்க முடியும். உண்மையை பேசுவார், யதார்த்தத்தை பேசுவார் ஜீவானந்தம். அவரை அடியொற்றி இருந்த காரணத்தினால் என்னவோ இவரும் உண்மை பேசினார், இவரும் அடித்தட்டு மக்களை பேசினார் இந்த ஜெயகாந்தன். அதனால் அரசியலில் இவரால் பங்கு பெறாமல் போய்விட்டது என்று சொல்லுவார் இந்த அசோகமித்திரன். இவரை பற்றி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டால் வாசகர்கள். தீபம் இதழில் 1967 வாசகர்கள் சில கருத்து சொல்கிறாங்க. யார்? ஜெயகாந்தனுடைய சிறுகதை குறித்து. என்ன கருத்து தெரியுமா சொல்கிறாங்க? கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகள் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை.
அவருடைய வாசகர்களுடைய கருத்து சும்மா இல்லை, சரியாக உருவம் ஃபிகர் கொடுத்துருப்பார், கரெக்டாக எழுதியிருப்பார். சரியான ரொம்ப கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழங்கனம், பலதரப்பட்ட சூழ்நிலையும் கொண்டு வந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு திறமை மிகுந்தவர் தான் யார்? இந்த ஜெயகாந்தன் அவர்கள். இதோடு விட்டுட்டாங்களா? இவரை பற்றி கா செல்லப்பன் அப்படிங்கிறவர் அழகாக சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை. பாரதி சொல்வான், நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத வீரம், செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் என்று அப்படி நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவான் பாரதி பெண்களை பற்றி. அதுபோல் இந்த ஜெயகாந்தன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞானச் செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் 10ஆம் கிளாஸ் வரதனப்பா படிச்சிருக்காரு. ஒரு படிக்காத ஒரு மேதை என்று சொல்லுகின்ற அளவுக்கு படிப்பு ரொம்ப கம்மி தான் அவருக்கு. படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத்து பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். படிக்கலை, கல்லூரி படிக்கலைப்பா, பள்ளிக்கூடம் தான் போனார், 10ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். முறையாக கல்லூரிகளில் படித்தா கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கும். ஆனால் பிற நாட்டு இலக்கியங்களை கூட, பிரெஞ்சு இலக்கியத்தை கூட அவர் என்ன செஞ்சிருக்காரு? தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். வாழ்விக்க வந்த காந்தி என்று பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை, காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழில் எழுதி மாற்றினார். வாழ்விக்க வந்த காந்தி என்ற தலைப்பிலே காந்தியடிய வரலாற்றை பிரெஞ்சுக்காரன் எழுதியிருக்கிறான். அதை அடியொற்றி நம்ம மாற்றியிருக்கிறான். உண்மையிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என் அன்பு மாணவ செல்வங்களே. காந்தி அன்னைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கோம். ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கலன்னா அதை காந்தி கணக்கில் வைல அப்படின்னு தவறான விஷயங்களுக்கு காந்தியை சொல்லிகிட்டு இருக்கோம். என் அன்பு மாணவ செல்வங்களே, உலகத்தினுடைய அத்தனை மார்ட்டின் லூதர் கிங்கையே மாற்றியவர் நெல்சன் மண்டேலா. மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா தன்னுடைய போராட்டங்களை கருப்பரின மக்களுக்காக போராடுகின்ற போது அவருக்கு உத்வேகம் கொடுத்தது யார் என்று கேட்டால் இந்த காந்தியடிகளுடைய அறப்போராட்டம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே என்று நாமக்கல் கவிஞர் பாடுவாரே. கத்தியும் இல்லை, ரத்தம் இல்லை, ஆனால் யுத்தம் நடக்குது. எந்த மொழியிலும் எந்த நாட்டிலும் கிடையாது. அமெரிக்கா சண்டை போட்டு தான் விடுதலை வாங்கிச்சு. எல்லா நாடுகளும் சண்டை போட்டு தான் வாங்கிச்சு. இந்த உலகத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பாரத தேசம் மட்டும்தான் எதை அடிப்படையாக வந்தது? சத்தியாகிரகத்தை அடிப்படையாக கொண்டு அறப்போரை கையில் எடுத்து வெற்றி கொண்டது, வெற்றியும் பெற்றது. எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை கிடையாது. நம்ம இந்திய நாட்டுக்கு அந்த பெருமை உண்டு. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த தலைப்பிலே ஈன்ற முத்துக்களில் சிலர், இவர் எழுதிய படைப்புகளில் சிலர். இவர் என்னெல்லாம் படைப்புகள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், ஜெயகாந்தனுடைய படைப்புகள் எத்தனையும் சிறுகதை தொகுப்பாக இருந்திருக்கு, குறும் புதினங்களாக இருந்திருக்கு, புதினங்களாக இருந்திருக்கு, மொழிபெயர்ப்பு நூல்களாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு இதுலேயும் அதில் நான் சொன்னது ஒருபடிச்சோறு, குருபீடம், இதெல்லாம் சிறுகதை. பாருங்கள், சிறுகதை தொகுப்பு குருபீடம், யுகசந்தி, ஒருபிடிச்சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இந்த தலைப்புகளே கொஞ்சம் வித்தியாசமானதான் தலைப்பாக தான் இருக்குது. ஒருபிடிச்சோறு, அது கேரக்டர் பேர் மண்ணாங்கட்டி. தேவன் வருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குறும் புதினங்கள், பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக எழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாள். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா புதினங்கள், பாரிஸுக்கு போ, சுந்தர காண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், புதினங்கள்.
இந்த புதினங்களில் ஒரு சிறப்பான சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பில் புதினத்துக்காக அவர் என்ன செஞ்சினார், சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அதுக்கு பிறகு பாருங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம். பள்ளி படிப்பு மட்டுமே படித்தவர் பிரெஞ்சும் படிச்சிருக்கிறார், பிரெஞ்சும் தெரிஞ்சிருக்கு, மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், ஒரு கதாசிரியனின் கதை, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படி பல்வேறு தளங்களில் அவர் பரிணமித்திருக்கிறார். பல தளங்கள். இவருடைய சிறுக புதினங்களை எல்லாம் திரைப்படங்களாகவும் மாற்றியிருக்கிறார். திரைப்படம் எந்தெந்த இதெல்லாம் திரைப்படமாக மாறியிருக்கு பாருங்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இப்படிங்கிற இந்த புதினங்களை எல்லாம் திரைப்படமாக மாற்றியிருக்கிறார்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, சில நேரங்களில் இவர் பல நூல்களுக்கு முன்னுரை எழுதி அனுப்பியிருக்கிறார். அதுபோல் இவருடைய நூலுக்கும் பல பேர் முன்னுரை எழுதி அனுப்பியிருப்பார்கள். ஒரு நூல் எழுதுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முன்னுரை, அணிந்துரை எல்லாம் எழுத வேண்டும். தன்னுரை, முகவுரை எல்லாம் எழுதணும். அப்படி தான் எழுதணும். அதுக்கு ஒரு விதி, தொல்காப்பியம் செய்த விதி. இந்த முன்னுரையை எழுதுகின்ற போது கூட ஒரு புதுமையை படைக்கின்றார். எப்படிப்பட்ட புதுமை பாருங்கள். இந்த ஒரு எழுத்தாளன் ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பினுடைய பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவது தான் முன்னுரை. அவன் உள்ள என்ன எழுதியிருக்கிறான், அதனுடைய திறனாய்வு. எந்த இலக்கியத்தை படைச்சி இந்த முன்னுரையில் எழுதுனா என்னென்ன எழுதியிருக்கிறேன், இப்படி இப்படி எழுதியிருக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது, இல்லை இது இப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுகின்ற ஒரு முன்னுரை. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரையில் எழுதி கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கு தருகின்ற பதில்களாக அதை மாற்றுகிறார். தானே எழுதிய முன்னுரையில் யாராவது ஒரு ஆள் கேள்வி, இவரே விமர்சனம் பண்ணுறார், இவருடைய இலக்கியத்தை படைத்து விட்டு என்ன செய்கிறார், தானே அதற்கு ஒரு விளக்கம் தருவதாக அது எழுதுகிறார், பதில்களை எழுதுகிறார். வரவிருக்கும் கேள்விகளுக்கு தரும் பதில்களாக அவற்றை ஆக்கி விடுவார். இவன் எவனாவது ஒருத்தன் இந்த கதையை படிச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கிடுங்க, அந்த கேள்விக்கு இவரே முன்னுரையில் பதில் கொடுத்துருக்கார், தப்பிச்சுக்கிடுவார். ஏன்னா பார்ப்பா, நான் அந்த விளக்கம் இன்னும் பதில் தந்துட்டேன் பாரு, முன்னுரையிலே விளக்கம் தந்திருக்கேன் பார், பதில் தந்திருக்கேன் பார், பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லி தந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாரிஸுக்கு போ என்ற புதினத்தினுடைய முன்னுரையிலே அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறா தெரியுமா, ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம். இலக்கியம்னா சும்மையாக இருக்கும். இலக்கியம் என்பதற்கு ஒரு தனி விளக்கம் தருகிறார். ஒரு இலக்கியம்னா எப்படி இருக்கணும், ஒரு தேசத்தினுடைய, ஒரு நாகரிகத்தினுடைய, ஒரு காலத்தினுடைய, ஒரு வளர்ச்சியினுடைய, ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை உரைகளாக சொல்வது தான் இலக்கியம் என்று பதில்தாரார். அது மட்டுமல்ல, ஓர் எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு, மன தூய்மையோடு, ஓர் எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே, அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு தவம். நான் மன தூய்மையோடு எழுதுகிறேன், என்கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, யாரை பற்றிய கெட்ட எண்ணம் இல்லை, நான் என் மனசில் பட்டதை தூய்மையான உள்ளத்தோடு நான் எழுதுகிறேன், அது ஒரு பிழைப்போ அது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு தவ வேள்வி அப்படின்னு சொன்னான். அது மட்டுமல்ல, என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று எழுதுகிறார். நான் எழுதுகிறேனே இந்த பாரிஸுக்கு போ அப்படிங்கிற இந்த புதினம் ஒரு கதை என்று நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது கதை அல்ல, ஒரு வாழ்க்கையினுடைய சாசனம்னு எழுதுகிறான். எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். உண்மையை சொல்லுவான் கவிங்க. கொஞ்சோல பொய், அந்த காலத்தில் பொய் நிறையா இருந்தது, ஆனால் உண்மையில் இலக்கியங்கள் பொய் சொல்லாது, அது கொஞ்சம் கற்பனையோடு சொல்லும், அவ்வளோதான் வித்தியாசம். யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று, இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா, கற்பனைன்னு சொல்ல முடியுமா? யதார்த்த வாழ்வே. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் சொல்ல முடியுமா? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எனினே தப்புன பலவே சொல்ல முடியுமா? கற்பனைன்னு சொல்ல முடியுமா? இல்லைம்மா, யதார்த்தம், வாழ்க்கையினுடைய ஒரு காலத்தினுடைய உரைகள் இலக்கியம். நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு கவிதை, ஒரு கதை நினச்சிட்ருக்கோம், இல்லை, அது ஒரு சாசனம்.
என்று அழகாக சொல்லுகிறார். இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. இவர் சிறுகதை எழுதினார், புதினம் எழுதினார், திரைப்படத்தில் இவருடைய இதெல்லாம் எழுதினாங்க. இவர் இதோடு முடிச்சிட்டாரான்னு கேட்டால் இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. அந்த இன்னொரு முகம் என்ன தெரியுமா? கவிதை எழுதுவார். இன்னொரு முகம் கவிதை எழுதுவதான். என்னடா இவர் பெரிய கவிதை எழுதிட்டார் ஜெயகாந்தன் அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் குறித்து கவிதை எழுத மாட்டார். இவர் கவிதை எழுதுறதுக்கு ஒரு தகுதியான ஆள் வேணும். எல்லா கவிஞர்களையும் கவிதை எழுதுவானா? இல்லவே இல்லை. பட்டுக்கோட்டை எழுதினார். ஏன்னா இவரும் பொது உடைமைக்காரர், பொது உடைமை எழுத்தாளர், பட்டுக்கோட்டையும் பொது உடைமை கவிஞர். பட்டுக்கோட்டை பாட்டெல்லாம் அவர் எந்த இலக்கியம் படைத்தாலும் சரி அதில் பொது உடைமை கருத்து இருக்கும். பொது உடைமை கருத்து. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிவிட்டு சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டை கெடுத்தார், அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் என்று யதார்த்தமான பாடல்களை, புது உடைமை கருத்துக்களை தந்தவன் இந்த பட்டுக்கோட்டை. இந்த பட்டுக்கோட்டையை எவ்வளோ அழகாக பாடுறார் பாருங்க. ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்படங்களையும் படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் அது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி அவருடைய கவிதை இது. பாருங்க என்ன பாடுறார் பாருங்க. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். உண்மைதானே? பட்டுக்கோட்டையில் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும். பட்டுக்கோட்டைக்கு ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். ஏழை மக்களை தான் பாடினான். உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட், உள்ளம் பொங்கும் பொய் தீபாவளி. ஏழைகள் இருக்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படா உள்ளம் பொங்கும் தீபாவளியில்? பொது உடைமை கவிஞன், பாட்டாளி கவிஞன் யார்? இந்த பட்டுக்கோட்டை. இவ்வளவோடு முடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் இவர்கிட்ட கேள்வி கேட்டோம்லாம் தெரித்து ஓடி இருக்கிறான். பதில் அப்படி டான் இருக்கும். தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும். கேள்வி கேட்டுட்டு சும்மாலாம் ஒன்றும் வெளியே போக முடியாது. அவர் கேட்ட கேள்வி ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா அந்த பதில் கரெக்டாக சொல்லும்போது அடுத்த கேள்வி அவனுக்கு கேட்க மனம் வராது. கேட்டால் நம்மளை மடக்கிடுவார். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இந்த பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கான். பதில் சொல்ல தெரியாமல் அதை கேட்டு இதை கேட்டு குழப்படுத்து கோபத்தில் சண்டை போட்டுட்டு போகிறான். அது அப்படி இல்லை. இந்த ஜெயகாந்தன் என்பவன் ஒரு தனித்த ஆளுமை. அவர் எந்த பதில், எவன் கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதிலை சொல்லுவார். 3 கேள்விகளை இங்கே கேட்கிறார் ஜெயகாந்தன். உடனுக்குடன் அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்னால் கேள்வி கணைகள் மழுங்கிவிடும். ஒரு கட்டி கொடுக்குற பதிலில் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், மழுங்கிடுவான், பம்மிடுவான். அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமை மிக்க பதில்களை இவர் கொடுப்பார். கொஞ்சம் விவரம் அதிகம், அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதன். கொஞ்சம் குறைச்சி படிச்சிருக்காரு, ஆனால் அறிவார்ந்த மனிதன். எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க பாருங்கள். முதல் கேள்வியே வித்தியாசமாக கேட்குறான். சிறுகதைகளை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை? கேட்ட கேள்வி யார் கேட்குறா அப்படின்னா திரு கிருஷ்ணமணி 1966 கேட்குறார். உடனே இவர் பதில் சொல்கிறார். நுணுக்கமா? அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணிக்கொள்வதில். என் மனத்தால், என் புத்தியால், என் உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை. என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளை. என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே. இப்போ நான் எதை நுணுக்கமெல்லாம் எடுத்து எழுதுறது கிடையாதுப்பா. என் வாழ்க்கையில் என்னையை பாதிக்காத எந்த விஷயத்தையும் நான் எழுதுனதே கிடையாது. என் உள்ளத்தை, என் மனசை எந்த பிரச்சனை பாதிக்குதோ அதைத்தான் நான் எழுத்தில் கொண்டு வரேன். ஒரு கலைஞன் என்பவன் மக்களின் பிரச்சனையைத்தான் எழுதணுமே ஒழிய வேறு எதையுமே எழுதப்படாது. அதோடு முடிஞ்சு போச்சு. நேர்த்தி அடி. அடுத்த கேள்வி கேட்குறான் இன்னொரு அன்னைக்கு அதை அடுத்த கேள்வி கேட்குறான். எப்படி கேட்குறான்? உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது? மிகப்பெரிய சவால் எது? இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது, இதில் மிகப்பெரிய சாதனை சவால் எதுன்னு நினைக்கிறீங்க? பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது தான் மிகப்பெரிய சவால்.
மகத்தான சாதனை எது என்றால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது. சுதந்திரம் பெற்றதே மகத்தான சாதனை. இந்தியர்களுக்கு அறிவு கிடையாது, இந்தியர்களுக்கு ஆளும் திறன் கிடையாது. ஜாதியால், மதத்தால், மொழியால், பிரிவினையால் இந்த தேசம் பிளவுபட்டு விடும் என்று ஆங்கிலேயர்கள் கருதிய காலகட்டத்தில் இல்லை, நாம் அனைவரும் இந்தியர். 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்புறம் ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். பாரதி அப்படி உணர்ச்சி. நாங்கள்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்ச்சியை சொல்லி இந்த தேசத்துக்கு விடுதலை பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது மகத்தான சாதனை. மிகப்பெரிய சவாலும் அதுதான். இன்றைக்கி பாருங்கள், இந்த நாடு போகின்ற போக்கு உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுங்கள். நன்மையும் தீமையும், ஒரே நாடு ஒரே தேர்தல். இது ஒரே நாடா என்று கேட்டால் பல இனக்குழுக்களின் சங்கமம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது, பல்வேறு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு வித்தியாசப்படுது. ஒருத்தன் அரிசி சாப்பிட்றான், ஒருத்தன் சப்பாத்தி சாப்பிட்றான், ஒருத்தன் ஆடை சேலை கட்டுறான், ஒருத்தன் நம்ம சேலை இப்படி கட்டுறோம், இன்னொருத்தன் மாற்றி கட்டுறான். நார்த் இந்தியன் பாருங்கள், வித்தியாசமான கலாச்சாரம், பண்பாடு. இதை ஒரு உடையின் கீழ் கொண்டு வந்தால் எப்படி ஆகும்? உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அதுக்கு பாருங்கள், அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல என்ன கேட்குறாங்க பாருங்கள். உங்கள் பார்வை இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் இந்த தேசம் போகக்கூடிய போக்கு, எழுத்துலகத்தின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்க்குறீங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, காலந்தோறும் மாற்றங்களை பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்னைக்கு கோவணத்தை கட்டிகிட்டு இருந்தால் இன்றைக்கி நம்ம ஃபேன் செட் போட்டுட்ருக்கோம். அன்றைக்கு கஞ்சி குடித்தா இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கோம். அன்னைக்கு நடந்து போய் நடவண்டி ராஜா அண்ணா, இன்றைக்கி வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வரணுமா இருந்தாலும் புல்லட்டு கேட்குது. இப்படிப்பட்ட காலந்தோறும் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, இந்த தேசம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த தேசத்திற்கு தகுந்த மாதிரி, இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சரியான பதிலை தருகிறார் இந்த ஜெயகாந்தன் அவர்கள். உண்மையிலேயே இந்த ஜெயகாந்தன் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர். எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ புலவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், பேர் பெற்றிருக்கிறார்கள். காலந்தோறும் புது புது கவிஞர்கள் எல்லாம் புற்றீசல் போல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நிலைத்து நிற்க முடியுமா என்று கேட்டால் ஒரு சிலர்தான் இந்த உலகத்தில் நின்று நிலைத்து நிற்பார்கள். அவர்கள் மக்களின் வாழ்வியலை பற்றி பேசியவர்களால் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியும். அதற்கு ஒரு சான்று இந்த ஜெயகாந்தன் என்று சொன்னால் அது மிக இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.